எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார் இல்லையா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். சிந்தனைக்காக எபிரேயர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஸ்தோத்திரம். எபிரேயர் Hebrews chapter 10 verse 38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராதிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிருக்கு. கண்களை முடிச்சு பீப்போம். நல்ல பிதாவே, அருமையான விளைக்க நன்றி. எங்கள் மத்தியில கர்த்தர் இருந்தீர், அதற்காக நன்றி. இருக்கிறீர், அதற்காக நன்றி. எங்களோடு நீ இடப்பட்டுக் கொண்டிருக்கிறமைக்க நன்றி. இந்த வசனம் உம்முடையது, பேசுகிறவர் நீர். ஜஸ்ட் ஒரு கருவி ஐயா. உடைய கரங்களில ஒப்புக் கொடுக்கிறோம், என்ன முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். மனுஷ காரியங்களை எதுவுமே வெளிப்படாதபடி தேவனுடைய வார்த்தைகள் மட்டும் வெளிப்படுவதாக என்னை பரிசுத்தப்படுத்தும். நீர் மட்டும் பேசும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். என்னை தாழ்த்துகிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சுபங்களும் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய பேர் என்னது? விசுவாசி. ஹல்லேலூயா. பிலீவர். யாரை பிலீவ் பண்றோம்? ஆண்டவராகிய கிறிஸ்துவ, இயேசு கிறிஸ்துவ பிலீவ் பண்றோம் இல்லையா? ஆமென். இப்போ நம்முடைய வாழ்க்கை எதன் மேல அடிஸ்தானம் போடப்பட்டு இருக்கிறது அப்படின்னா விசுவாசத்தின் மேல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கு, ஒரு விசுவாசிக்கு ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்றது விசுவாசம் தான். அந்த விசுவாசத்தின் மேலதான் கட்டப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ஸ்தோத்திரம். நம்முடைய ரட்சிப்பு கர்த்தர் மேல நம்ம வைத்திருக்கிற விசுவாசத்தின் பேரிலே உண்டாயிற்று. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடுல ஆமென், ஒரு பாவத்திலிருந்து என்ன செய்வான்? அது பலி கொடுத்து பாவத்திலிருந்து பாவ நிவாரணம் பெற்றுக் கொள்கிறான். ஆனா புதிய ஏற்பாடுல விசுவாசத்தினால, ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்தினால ஆமென், அதுல இருந்து விடுதலை பெற்றுக் கொள்கிறான் இல்லையா? ஸ்தோத்திரம். அனிதினம் டெய்லி சாங்டிபிகேஷன் மாதிரி டெய்லி நம்மள இருக்கிற குறைவுகள் எல்லாம் கர்த்தரிடத்துல என்ன செய்யறோம்? ஒப்பு கொடுத்து கழுகப்பட்டு கொண்டே இருக்கிறோம் இல்லையா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாமே நடக்கிறது விசுவாசத்தினால. ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது விசுவாசத்தினால. ஹல்லேலூயா. ஆமென். நம்மோடு நம்ம ஆண்டவரை பார்க்கல, ஆனால் நம்மோடு அவர் இருக்கிறத உறுதியாய் நம்புகிறோம், அதை உணர்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவரோடு வாழுகிறத, அவர் நம்மோட இருக்கிறத நம்ம அனுதினம் உணர்ந்து வாழ்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம இந்த வசனத்தினுடைய பேக்ரவுண்ட் நம்ம பார்க்க போறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் இல்லையா? 1வது வசனம் வாசிக்கும் போது, இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. ஆமென். நான் இப்ப சொன்னது மாதிரி பழைய ஏற்பாடுல என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு பலி கொடுப்பாங்க, பாவ நிவாரண பலி, ஸ்தோத்திர பலி. அதுக்கெல்லாம் ஆடுகளை பலியிட்டு இது பண்ணுவாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். அப்போ இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல், அதாவது வரப்போகிற அந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்புண்ட ஒரு நிறைவேறுதலாயிராமல், நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற அந்த பலிகள் எல்லாம் அந்த ரட்சிப்புக்கு ஏதுவாய் நம்மளை வழி நடத்துகிறதா இராமல். புரியுதா இல்லையா? ஆமென். அந்த நியாயப்பிரமாணத்தினால ஒருவன் ரட்சிக்குள்ள போக முடியாது அப்படின்னு பொருளாயிராமல் அவைகளின் நிழல். ஸ்தோத்திரம். நிழல்னா என்னது? ஒரு ஷேடோ. ஹல்லேலூயா. இப்படிதான் பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கு. அந்த பலியின் வழியாக தான் ஒருவன் ரிலாக்ஸ் ஆகிறான், ரிலீவ் ஆகிறான் பாவத்திலிருந்து. ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு ஜீவனுள்ள பலி கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு நிழல் ஓட்டம் தான் நியாயப்பிரமாணம். ஹல்லேலூயா. அதை நிஜமாகவே செய்து முடித்தது ஆண்டவராகிய கிறிஸ்து. அதான் சொல்றது, அந்த நிழல் மட்டுமே இருக்கிறபடியா வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான அந்த ஆடுகளை பலியிடுகிற காரியங்களால ஆமென், செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் அது ரட்சிப்புக்குள்ள கொண்டு போகாது அப்படின்னு சொல்றாரு. ஒரு காலம் வாசிங்க. ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்தாது. அப்படின்னா என்ன அப்படின்னா, ரட்சிப்புக்குள்ள கொண்டு செல்லாது. சரியா? அது ஒரு தீர்வாகாது. புதிய ஏற்பாடு சபைக்கு அது ஒரு தீர்வாகாது அப்ப அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு நிழல் மட்டும்தான், ஒரு ஷேடோ. நிஜமாகவே பூர்ணப்படுத்துகிறது கிறிஸ்து ஒரே பலியாய் மரித்தார். அந்த ஒரே பலியின் மேல நம்ம விசுவாசிக்கிறோம் என்றால்
கண்டிப்பா என்ன செய்யும்? அது பூர்ணமடையும். ஸ்தோத்திரம். நம்ம விசுவாசத்தினால நம்ம என்ன செய்யறோம்? நாவினால அதை அறிக்கை இடுகிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்காக, என்னுடைய குறைவுகளுக்காக நம்ம என்ன பாடணும்? என் மீறுதல்காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். என் மீறுதல்காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்காகவே அடிகள் பட்டார், என்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். எனக்காகவே அடிகள் பட்டார், என்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை என்றும் குறையாதது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ 19வது வசனத்துல வாசிக்கும்போது, ஆகையால் சகோதரரே, பழைய பிரமாணங்கள் எதுவுமே நம்மள பரிசுத்தத்துக்கு நேரா கொண்டு செல்லாது, ஆமென், ரட்சிப்புக்குள்ள நடத்தாதுன்னு சொன்னவரு. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ம். பிரவேசிப்பதற்கு ம். இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் ஆ, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணின இயேசுவானவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்ததுனால அந்த பலி, பழைய ஏற்பாடுல நிழலோட்டமாய் காட்டப்பட்ட அந்த ஆடாகிய ஒரு பலி, கிறிஸ்துவானவர் தம்மை ஒப்பு கொடுத்ததுனால ஒரே பலியாக எல்லாருக்காகவும் அந்த பரலோகத்தை திறந்து வைத்தார். ஹல்லேலூயா. எல்லாருக்காகவும் அந்த ரட்சிப்பை அவர் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, நம்ம இப்ப சொன்னோம்ல, விசுவாசத்தினாலதான் நம்ம வாழ்க்கை நிலைப்பட்டு இருக்கிறது. அவரை விசுவாசித்தோம்னா அந்த ரட்சிப்புக்குள்ள நம்ம வழி நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேரா நம்ம கொண்டு போறது ஆண்டவரை கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 20வது வசனம், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவராய் இருக்கிறபடியினாலும் ஆமென். அவரு ஒரு வழி, மார்க்கம், ஒரு வழி அவர் என்ன செய்தாரு? திறந்து வைக்கிறார். அப்போ பரிந்து பேசுறதுக்கு அந்த காலத்துல ஹை பிரீஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் நடுவே நின்று பேசுவாங்க. ஹல்லேலூயா. அவர் தூபத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, ஆமென், அதி பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள போகும்போது ஆண்டவர் அந்த இடத்துல இறங்குவார். ஆமென். அந்த இடத்துல தேவனுடைய பெட்டி எல்லாம் இருக்கும். ஆண்டவர் இறங்குவார். இறங்கும் போது ஜனங்களுடைய குறைவுகள் ஏதாவது இருந்தா அவருக்காக பரிந்து, இன்டர்சீட்ஸ், பரிந்து பேசுதல். இவர் நமக்கு என்ன செய்யறார்? மகா ஆசாரியர் ஒருவர் இருக்கிறாரு. யாரு? ஆண்டவராய் கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் இருக்கிறதுனால நமக்கு என்னது? ஒரு தைரியம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். விசுவாசத்தை தொடங்குறவரும் அவர்தான், முடிக்கிறதும் அவர்தான். அவருடைய கைரங்கள்ல தான் நம்ம எல்லாம் கொடுக்கப்படுகிறோம். ரைட்? இப்ப விசுவாசத்தினால நம்ம பிழைக்கிறோம். இந்த விசுவாசத்துல ஒருவன் முன்வைத்த காலை வச்சுட்டு பின்வாங்கி போனானா, ஸ்தோத்திரம், பேக் ஸ்லைடு, என்னெல்லாம் பின்வாங்குதல் அப்படின்றது இந்த வசனத்துல சொல்லி இருக்கு பாருங்க. துர்மனசாட்சி. ஒரு நிமிஷம். 21ல சரி, 22ல இருக்கு பாருங்க. துர்மனசாட்சி அப்படின்னா என்னது? ஹார்ட் வித் ஈவில் ஹார்ட். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிற 25ல சபை கூடி வருதல், கூடிவருதலை சிலர் விட்டு விடுகிறது அப்படின்றது பேக் ஸ்லைடுக்கு சமம். ஹல்லேலூயா. 26வது வசனத்துல சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமான பாவம் தெரிஞ்சும் பாவமாக செஞ்சிருந்தது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, துர்மனசாட்சி, உண்மையில்லாத இருதயம். ஹல்லேலூயா. 3வது விசுவாசத்துல குறைச்சல். 4வது சபை கூடி வருதல் விட்டு விடுகிறது. 5வது மனப்பூர்வமாய் பாவம் செய்வது, அறிந்து செய்வது. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா பேக் ஸ்லைடு. எதை காட்டுது?
பின்வாங்கி போனானால் இவைகளில் எல்லாம் யாருக்காவது பங்கு இருந்தால், ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய சொல்லி இருக்கிறதுல விளக்கமா மெயினான காரியங்களை மட்டும்தான் நான் எடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். அவன் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவைகளில் எல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு பங்கு உண்டு என்றால், ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய ரத்தத்திலும் அவன் மாமிசத்திலும் நமக்கு பங்கு உள்ளது போல இவைகளில் பங்கு உண்டு என்றால் நம்ம பின்னால பின்வாங்கி போனானால், அப்ப பின்வாங்குறவருக்கு என்னது அப்படின்னா 39 வசனத்துல இல்ல பிரியமானது, நாம கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல். அப்ப பின்வாங்குகிறவன் கெட்டு போகிறான். ஸ்தோத்திரம். பின்வாங்குகிறவன் ஆண்டவருடைய சந்நிதியிலிருந்து விலகி போகிறான், அது கேடு உண்டாக கெட்டு போகிறான். ரைட்டா இல்லையா? அப்ப பின்வாங்கி போனால ஆண்டவர் அவன் மேல பிரியமா இருக்க மாட்டார் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்ப நமக்கு இந்த உதாரணத்துக்காக விசுவாசத்தின் ஒரு உதாரணத்தை நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். 1 ராஜாக்கள் 17ல 1வது வசனம் வாசிக்கும் போது, கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, திஸ்பியனாகிய எலியா, கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார், நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். மழையோ பனியோ பெய்யாது என்று கர்த்தருடைய முன்பிலே நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. சோதரம். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல எப்படி சொல்லியிருக்கு? எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யக்கூடாதுன்னா அது பெய்யல. கர்த்தர் அவருடைய வேண்டுதலை கேட்டுக்கொண்டார். இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. மழை பெய்யுது, எல்லாம் நல்லா இருக்குது, அந்த இடத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நடக்குதுன்னு அவர் ஆவியிலே சினம் கொண்டு என்ன செய்யறாரு? சொல்றாரு, நான் சொல்லி இல்லாம மழையோ பனியோ நடந்ததா? அது நடந்தது இல்லையா? ஸ்தோத்திரம். இதுதான் விசுவாசத்தின் உறுதியை காட்டுகிறது. ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார். ஏன்னா அவரோட விசுவாசம் அவ்வளவு உறுதியாக இருந்தது. ஒரு விசுவாசியாக நமக்கு இந்த விசுவாசத்துல ஒரு பங்கு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நான் இப்ப சொன்னேன்ல, பின்வாங்கி போகிறவனுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, மனப்பூர்வமான பாவம், துர்மனசாட்சி, பொய்யான இருதயம், விசுவாச குறைவு, விசுவாசத்துல பூர்ண நிச்சயம் இல்ல. அதுல பாத்தீங்கல்ல 22ல கடைசியில வாசிங்க, விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு சேர கடவோம். அப்ப பூர்ண நிச்சயம் இல்லாதவன் யார் தெரியுமா? யாரு? எபிரேயர் 10:22 எழுதி இருக்கு பாருங்க. இல்ல, எபிரேயர் 10:22. துர்மனசாட்சி நீங்க இணைக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இதயத்தோடு ட்ரூத்ஃபுல். அடுத்து விசுவாச பூர்ண நிச்சயம். ஆமா, நம்ம விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் விசுவாசிக்கிறோம்னா சில காரியங்கள்ல நிச்சயம் வேணும், உறுதி வேணும், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அப்படின்னா அதான் ஆண்டவர் சொல்றாரு, மணலில கட்டப்பட்ட வீடு, ஆமென், பாறை மேல் கட்டப்பட்ட வீடு, பெருங்காற்று வரும், பெரும் மழை வரும், ஆமென், பாறையில கட்டப்பட்ட வீடு நிலைத்து இருக்கும், மண்ணில் உள்ளது அசைந்து போகும். ஆண்டவர் எதன் மேல பிரியப்படுகிறார்னா, கற்பாறை மேல் கட்டப்பட்டவர்களாய் ஒரு விசுவாசி ஆகிய நீங்களும் நானும் இருக்கணும்னு நினைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வருடம் விசுவாசத்தின் வருடம் தான். விசுவாசத்தினால பிழைப்பு நடக்க போகுது இந்த வருடத்துல. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்களை நம்ம வென்றெடுக்கணும். ஹல்லேலூயா. வெறுமனையா நம்ம விசுவாசின்னு சொல்லிட்டு அதுல குறைவுள்ளவர்களாய் இருக்கும்போது ஆண்டவர் எந்த லிஸ்ட்ல அது கணக்கு பண்றாரு அப்படின்னா, ஸ்தோத்திரம், பேக் ஸ்லைடிங் சொல்லி செய்யாத இருக்கிற தேவன் அல்ல. நம்ம ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணிட்டு அதுல போய் பின்வாங்கி போறவங்களா இருக்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்ன வந்தாலும் கல்யாணத்துக்கு சொல்லுவாங்க, கஷ்டமோ துக்கமோ வறுமையோ தரித்திரமோ இல்ல என்ன வந்தாலும் எல்லாவற்றிலும் ஹல்லேலூயா பங்குள்ளவர்களாய் இருக்கணும். ஆண்டவரோட நம்ம என்ன உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம்? ஆண்டவரே, உயர்வானாலும் தாழ்வானாலும் கஷ்டமானாலும் துக்கமானாலும் எந்த நிலையிலும் நாம
உம்மை விட்டு பிரிந்து போக மாட்டேன், உண்மையை தான் நேசிப்பேன், அல்லேலூயா, உண்மையை நான் நம்புவேன், ஆமென், உமக்குள்ளதான் என் ஜீவன் இருக்குன்னு சொல்லி தான் அந்த உடன்படிக்கை எடுத்து ஞானஸ்நானம் எடுத்தோம். அப்போ ஒரு சின்ன போராட்டம் வரும்போது பின்வாங்கி போறோம் அப்படின்னா அந்த கண்மலையாய் கிறிஸ்துவை விட்டு நம்ம என்ன செய்யறோம்? அல்லேலூயா, பின்வாங்கி போகிறவர்களாய் இருந்தால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது பேக் ஸ்லைட காட்டுது. விசுவாசத்தின் குறைவு பேக் ஸ்லைட காட்டுது. விசுவாசத்துல உறுதி கர்த்தரோடு ஒன்று கூட இன்னும் அதிகமாய் கிட்டி சேர்க்கிறதை காட்டுகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, கர்த்தரோடு இன்னும் இசைந்து இருக்கிறோம்னு காட்டுது. 12 சீஷர்கள்ல ஒருத்தர் தான் கிறிஸ்துவின் மார்போடு சேர்ந்து இருந்தார், ஒன்று கூடி இசைந்து இருக்கிறது. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம 1 ராஜாக்கள் 17:1 கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், வாசிங்களேன், தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். ஆமென். அவர் இப்படி சொன்னார் பாருங்க. சொன்ன வார்த்தையில இப்படி சொல்லல, நான் சொல்லி எல்லாமா மழையோ பனியோ பெய்யாது, பாரேன் பாரேன் அப்படியா சொன்னாரு. நான் ஜெபிப்பேன் பாரேன், நிறைய வார்த்தை எல்லாம் சொல்லல, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், மழையோ பனியோ சொன்னா அதே மாதிரி நடந்தது. அதுதான் உங்களுக்கு எனக்கும் தேவை. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வருதா? அல்லேலூயா, இதை மேற்கொள்ளுவேன். இது என்ன செய்ய போதோ தெரியல. நம்முடைய வாழ்க்கை பலவீனங்கள் வருதா? ஆமென். அடுத்து என்ன நடக்க போதோ தெரியல. அப்படி இல்ல, ஆமென், நான் இதெல்லாம் தாண்டுவேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்ன்ற வார்த்தை நமக்குள்ள வரணும். ஸ்தோத்திரம். தேவன் என்னோட கூட இருக்கிறார்ன்ற வார்த்தை நமக்குள்ள வரணும். நான் பந்தியில பங்கு கொண்டு வந்திருக்கிறேன், எனக்குள்ள அந்த ஜீவ ரத்தம் ஓடுதுன்னு சொல்லணும், எனக்குள்ள அந்த ஜீவ மாமிசம் கிரியை செய்கிறதுன்னு சொல்லணும். ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப இந்த எலியா சொன்ன வார்த்தை அப்படியே கர்த்தர் கேட்டு நிறைவேற்றினார். ஸ்தோத்திரம். ஏன்னா அவருக்கு தெரியும், என்னுடைய தாசனாய் எலியா சொன்னார் அப்படின்னா அந்த சொன்ன வார்த்தையில ஒரு பதற்றமும் இல்ல, அவர் சொன்ன வார்த்தையில ஒரு மாற்றமும் இல்ல. ஸ்தோத்திரம். சொன்னபடியே அல்லேலூயா, வேற வழி இல்ல, ஆண்டவரே செய்துட்டாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்து ஸ்தோத்திரம் 34. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய கேளுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. போதும் ஒரு நிமிஷம். பெத்தேல் ஊரான் ஆகிய அவனுடைய பேர் என்னது? இயேல் என்ன செய்தாரா? இந்த ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகாப் இந்த நாட்களில அவன் இடிந்து போன எரிகோவை கட்டுகிறான். அல்லேலூயா. பெத்தேல் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஜெனசிஸ் 28:17 சொல்லியிருக்க ஹவுஸ் ஆஃப் காட். பெத்தேல்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? தேவனுடைய வீடு. இப்ப தேவனுடைய பிள்ளையா இருக்கிற ஒரு மனிதன் எதை கட்டுகிறான் அப்படின்னா எரிகோவை கட்டுகிறான். எரிகோன்னா என்ன அப்படின்னா பிளேஸ் ஆஃப் ஃபெர்டிலிட்டி. உபாகமம் 34:3. ஒரு ஆளு 2 நாளாகமம் 28:15. உபாகமம் 34:3 தானே? தென்புறத்தையும் சோபார் வரைக்கும் உள்ள பேர்ச்சி மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின்
எப்படியா எரிகோவின் பள்ளத்தாக்கு வரைக்கும் பேரிச்ச மரத்தின் செழிப்பு. சரியா, போதும். அடுத்து 2 நாளாகமம் 28:15. அப்பொழுது பேர் குறிக்கப்பட்ட மனுஷர் எழும்பி சிறை பிடிக்கப்பட்டவர்களை சேர்த்துக் கொண்டு அவர்களில் வஸ்திரமில்லாத சகலருக்கும் கொள்ளையில் எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுத்து உடுப்பையும் பாதரட்சைகளையும் போடுவித்து அவர்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து அவர்களுக்கு எண்ணெய் வார்த்து அவர்களில் பலட்சயமானவர்களை எல்லாம் கழுதைகள் மேல் ஏற்றி பேரிச்சை மரங்களின் பட்டணமாகிய எரிகோவிலே அவர்கள் பேரிச்சை மரங்களின் பட்டணமாகிய எரிகோ. ஸ்தோத்திரம். அதே மாதிரி யோசுவா 5:10-11 வாசிக்கும் போது, யோசுவா 5:10-11. இஸ்ரவேல் புத்திரர் சீகாலில் பாளையமிறங்கியிருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தால் ஆகிய எங்கயா எரிகோல வந்துட்டு முதல் நாள் பஸ்காவை ஆசரித்து எகிப்தில இருந்து விடுதலையாகி வந்து முதல் நாள் அவங்க என்ன செய்யறாங்க, எரிகோல வந்து அவங்க என்ன செய்யறாங்க, பஸ்காவை ஆசரித்து அங்க உள்ள விளைவை உண்டார்கள். இருக்கா இல்லையா? சோதரம். அப்ப அங்க செழிப்பா இருந்தது. எரிகோன்றது செழிப்பு. இந்த செழிப்பா இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு எப்படி இருக்குமா? யோசுவா 6:1. ஒரு நிமிஷம், 20 வாசிங்க. 17வது வசனம். யோசுவா 6:17. ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாகும். செழிப்பு எங்க இருக்கும்? அந்த இடத்துல கர்த்தர் விரும்ப மாட்டார். ஹல்லேலூயா. சாபத்தீடு தான் அங்க இருக்கும். ஏன்னா செழிப்பின் மிகுதியினாலே ஜனங்கள் பாகால செவிக்க போயிருவாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப இந்த எரிகோவை பத்தி சொல்ல போனா செழிப்பு மிக்க நகரம். இன்னொரு பார்வையில பார்க்கும்போது தேவனுடைய ஜனங்களுக்கு எரிகோ எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா 6:1, யோசுவா 6:1 அடைக்கப்பட்ட ஒரு ஆப்ஸ்டக்கிள், தடை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எரிகோ ஒரு தடை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது பாவமா இருக்கலாம், உலகமா இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் அது சாபத்தீடு. அந்த சாபத்திலிருந்து எதுவுமே எடுக்க வேண்டாம் அப்படிதான் சொல்லி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய பார்வைகளிலே எதெல்லாம் நலமாய் தோன்றுகிறது என்று நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இடத்துல அதனால விசாரித்து அறிய வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுக்குதான் விசுவாசம் தேவை. மேன் கர்த்தர் நம்மோட பேசுவாரு. நம்ம ஒரு காரியம் கேட்டா உடனே எனக்கு மறுபடி கொடுப்பாரு. ஸ்தோத்திரம். ஆமென். அவர்தான் என்னோட பேசினாரு அப்படின்ற அந்த உறுதித்தன்மை நமக்கு இருக்கணும். அப்படின்னா விசுவாசம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல ஒன்றை நான் கேட்டேன், அவர் கேட்கும்போது உடனே எனக்கு மறுபடி கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வேணும். இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில எது நல்லது எது சரியாற்றது என்பதை நிதானித்துக் கொள்ள முடியும். இப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல இருந்த ஒரு மனிதன் பெத்தேல், ஆண்டவருடைய தேவனுடைய ஸ்தலம், தேவனுடைய ஆலயமாகி பெத்தேல் இடத்துல இருந்தவன் எதை கட்டுறான் அப்படின்னா சாபத்தீடானதை கட்டி எழுப்புறான். ஹல்லேலூயா. எதை கட்டுறான்? ஹல்லேலூயா. செழிப்ப கட்டி எழுப்புறான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நமக்குள்ளேயும் ஹல்லேலூயா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்ம கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களையும் கட்டி எழுப்பாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது விசுவாசத்தினால ஆகும். எது சரி எது தவறு அப்படின்றத கிறிஸ்துவோட நம்ம இசைந்து இருக்கும்போது நமக்கு பொதித்து வழி நடத்த ஒரு தேற்றரவாளர் நம்மோட இருக்கிறார். அவர் சொல்லுவார், நம்மளை வழி நடத்துவார். ஸ்தோத்திரம். எபிரேயர் 11:30 வாசிக்கும் போது, இந்த எரிகோ பட்டணத்தின் மதில்கள் விழுந்தாலே ஒழிய ஜனங்கள் இந்த சைடுல இருந்து அங்கிட்டு போக முடியாது, ஆசீர்வாதத்தை சொந்தரிக்க முடியாது. ரைட்டா இல்லையா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப எரிகோ மதில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு தடை. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச். அது ஃபெய்த்துக்கு ஒரு சேலஞ்ச், விசுவாசத்துக்கு ஒரு சேலஞ்சா இருக்கும். ஹல்லேலூயா. அது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு. ஸ்ட்ராங் ஹோல்டுனா என்னது?
பலமுள்ள கோட்டை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை விட்டு அகற்ற செழிப்புன்றது ஒரு பலமுள்ள கோட்டை. அல்லேலூயா. இப்ப செழிப்ப வைத்து ஒரு கிறிஸ்தவனை நம்ம கணக்கு போட்டா அது தவறு. ரைட்டா இல்லையா? கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரா இல்லையான்றதுதான் மெயின். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரா, நம்ம கர்த்தர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறோமா என்று அதுக்கு மேல நம்ம பார்க்கும்போதுதான் அதுதான் உண்மை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம எந்த மட்டும் கர்த்தரோட இருக்கிறோம் அப்படின்றது. ஸ்தோத்திரம். யோசுவா 6:2 வாசிக்கும் போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன். பாருங்க, யுத்த வீரர், அதுல யுத்தம் செய்கிற மாமிசத்தின் கிரியை ஒண்ணு இருக்கு. அது நமக்கு அகைன்ஸ்டா யுத்தம் செய்துட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் சொல்லுது. செழிப்பு, நம்ம செழிப்புக்கு நேரா இல்ல புதிய ஏற்பாடு பிரமாணம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசுவாசத்தின் மேலதான் புதிய ஏற்பாடின் பிரமாணம். விசுவாசத்தின் மேல நீ நடப்ப. ஸ்தோத்திரம். பேதுருட்ட சொல்றாரு, ஆண்டவர் கடல்ல நடந்து வரும்போது, ஸ்தோத்திரம், பேதுரு பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே நானும் இறங்கி நடக்கும். ஆண்டவர் சொல்ற நட. ஸ்தோத்திரம். அவர் முதல்ல விசுவாசத்தோட இறங்கினார். ஸ்தோத்திரம். என்ன நடந்தது? இயேசுவை போல நடந்து போனாங்க, ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். அந்த ஒரு விசுவாசம். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு செழிப்பல்ல, விசுவாசம் தான் பிரதானம். அல்லேலூயா. அந்த தேவனுடைய பிள்ளையோட வாழ்க்கை செழிப்பின் மிகுதியினால நடந்து போகாது, விசுவாசத்தின் மிகுதியினால நடந்து போகும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு செழிப்பின் மிகுதியினால் அவனுடைய வாழ்க்கை கட்டப்படாது, விசுவாசத்தின் மிகுதியினால கட்டப்படுவான். அல்லேலூயா. ஒருவன் விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறவனாய் இருக்கிறவனாய் இருந்தால் ஆண்டவர் அவன் மேல பிரியப்படுவாரு. ஸ்தோத்திரம். ஆனா இங்க ஒருத்தன் என்ன செய்யறான்? விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டியவன், கிறிஸ்துவுக்குள்ள இருக்க வேண்டிய என்ன செய்யறான் தெரியுமா? தேவனுடைய நகரமாய் பெத்தேல்ல இருந்து இருக்கிறவன் என்ன செய்யறான்? எரிகோவை கட்டி எழுப்புகிறான். அதனால அவனுடைய பிள்ளைகளை சாக கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்குது. அல்லேலூயா. அப்படி நம்ம எரிகோவை நமக்குள்ள வளர விட்டா, விசுவாசத்தை விட்டுட்டு உலகத்தையோ அதில் உள்ள எந்த காரியங்களையும் நம்ம வளர விட்டா அது நம்மள ஃபைட் பேக் பண்ணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பார்வையில பின்வாங்கி போகிறோம் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இப்படி இருந்தா திஸ்பியனாகி எலியாவை போல ஒரு காரியம் நம்ம செய்ய முடியாது. 1 ராஜாக்கள் 16:34 அவன் நாட்களில் பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திவாரத்தை போடுகிற போது ஆபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகுப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். அப்போ அல்லேலூயா, விசுவாசத்தை வளர விட வேண்டிய இடத்துல, விசுவாசத்துக்கு நம்ம தீனி போட வேண்டிய இடத்துல, விசுவாசத்துல நம்ம உறுதிப்பட வேண்டிய இடத்துல வேற ஏதாவது நம்ம கொண்டு போட்டால் அந்த இடத்துல என்ன உண்டாகும் தெரியுமா? சோதரம், ஸ்தாபத்தீடு உண்டாகும். ஆண்டவர் விட்டு விலகி போகிற ஒரு காரியம் உண்டாகும். உண்டாயிற்று என்றால் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொன்றாக இதே மாதிரி காரியங்கள் எல்லாம் வர அவனுடைய 2 பிள்ளைகள் மரித்து போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாபமான காரியங்கள் அவங்கள வரும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஆனாலும் எலியா என்ன பண்றாருன்னு பாருங்க. பை ஃபெய்த் 1 ராஜாக்கள் 17:1 கிலேயாத்தின் குடிகளிலே எலியாவோ என்றால் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தை வளர விடுறாரு. என்னத்தை வளர விடுறாரு? விசுவாசத்தை வளர விடுறாரு. அந்த விசுவாசத்தை செயல்படுத்துறாரு. ஆமென். தனிமேல அவர் செயல்படுத்தல. ஸ்தோத்திரம். ஆமென். சிலவங்க எல்லாம் அந்த மேஜிக் கத்துக்குவாங்கல்ல, மேஜிக் கத்துக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா முதல்ல அவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் வெளியே கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க. மற்றவங்களுடைய கண்ணை கட்டிட்டு ஏமாத்திட்டு என்ன செய்வாங்க? அதை பிரசன்ட் பண்ணுவாங்க. அதுதான் மேஜிக். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவர் அத மாதிரி விசுவாசத்தை காமிக்கல. வீட்டுல உட்கார்ந்து விசுவாசத்தின் கிரியை காட்டல, வெளியில இறங்கி தேவனும் அவருமா உள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல இறங்கி சொல்றாரு, நான் சொல்லி இல்லாமல் எத்தனை ஜனம் கூடி இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் அந்த இடத்துல இருக்கும்போது அவர் சொல்றாரு, பப்ளிக்கா சொல்றாரு, நான் சொல்லி இல்லாமல். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் உறுதி அவரு வலுவாக்குகிறார், வலுவாக்குகிறார், வலுவாக்குகிறார். அப்பேற்பட்டவங்க மேல ஆண்டவர் ரொம்ப பெரிய வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் கீழே என்ன ஆகுது அப்படின்னா, ஜேம்ஸ் யாக்கோபு 5:17 நம்ம வாசிக்கும் போது 3.5 வருடம்
3 வருடமும் 6 மாதமும் மழையே பெய்யலையா அவரோட வார்த்தையினால, ஒரே ஒரு வார்த்தையினால. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 17 எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. இந்த கருத்தாய் ஜெபம் பண்ணா அப்படின்னா என்ன? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆண்டவரே செய்யுங்கப்பா 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 அதுவா? அவர் ஜெபம் பண்ணது ஒரே ஒரு வார்த்தை. என்ன சொன்னார் தெரியுமா? தேவனுடைய முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கருத்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல கருக்குள்ள பட்டயம் சூப்பரா ஆறும். ரைட்டா இல்லையா? ஆமென். அதே மாதிரி நல்ல ஷார்ப்பான விசுவாசம் அல்லேலூயா கிரியை செய்யும். அந்த இடத்துல அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு, கருத்துள்ள ஜெபம். விசுவாசத்துல நம்ம வளரணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18ல 17-18 வாசிங்க. ஆகாப் எலியாவை கண்டபோது இப்ப என்ன செய்யறாரு? இந்த 3 வருடம் தாண்டும் போது ஆகாபுக்கு முன்பாக எலியா போய் தன்னை காட்டி கொடுக்கிறார். அவன் காட்டும் போது ஆகாபு கேட்கிறாரு, வாசிங்க. ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீதானோ? அவர் சொல்றாரு, நான் கிடையாது. இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினது. ஆமென். நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறீர்கள். பின்வாங்கி போன நீயும் தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் அந்த இடத்துல சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் 21ல அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் என்ன மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த அளவு அவருக்கு ஆண்டவர் மேல உள்ள அந்த விசுவாச உறுதி இருந்திருக்கும்னா அவருடைய சிச்சுவேஷன்ல அவருடைய இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. முதல்ல அவர் சொல்லிட்டாரு மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு, இப்ப அதை பெய்ய வைக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 3.5 வருடத்துல அந்த இடத்துல அவ்வளவு கொடிய பஞ்சம், பிள்ளைகள் எல்லாம் அறுத்து சாப்பிடுறாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். வறுமையினால வாடி போய் இருக்கும்போது அந்த இடத்துல ஸ்தோத்திரம். ஒண்ணும் இல்ல, நானு மத்திய பிரதேசல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எலக்ட்ரிசிட்டி போர்டுல வந்து எங்களுடைய கம்பெனி கான்ட்ராக்ட் எடுத்துருந்தது. அப்போ ஒரு வில்லேஜ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது 2 நாளா ஏதோ ஒரு ஃபால்ட்னால எலக்ட்ரிசிட்டி வரல. 2 நாளா. அந்த 2 நாள்ல அந்த கிராம மக்கள் எல்லாம் குதித்து எழும்பிட்டாங்க. பயங்கர பிரச்சனை ஆயிட்டு, ஒரு ஆள் அடிக்கவும் செஞ்சுட்டாங்க, கேஸ் வரைக்கும் போயிட்டு. சொல்றோம் எதுக்காக? 2 நாள் எலக்ட்ரிசிட்டிக்காக. அல்லேலூயா. இதே இது 3.5 வருடம் சாப்பாடு இல்ல, தண்ணி இல்லைன்னா எப்படி இருப்பாங்க? அல்லேலூயா. அதன் நடுவுல தனி மனிதனா ஒருத்தன் போய் நின்னுட்டு அல்லேலூயா சொல்றாரு, நீயும் ராஜாவும் அவரை எப்படியாவது பார்த்தா அந்த இடத்துலயே வெட்டி போடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆமென். அந்த இடத்துல அவர் சொல்றாரு, அல்லேலூயா, என்ன சொல்றாரு? நான் கலங்க பண்ணல, நீ ராஜாவை பார்த்து சொல்ற, நீ உன் தகப்பன் வீட்டாருமே. இதுதான் விசுவாசம் கர்த்தர் மேல. என் பக்கத்துல ராஜா இல்ல, அவர்களும் பெரியவரே கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாசத்துல உறுதியை சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு 21வது வசனத்துல, எந்த மட்டும் ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, எல்லாம் பசி கொடுமையில இப்படியே கண்ணை 2ஐயும் இப்படி தள்ளி வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஆமென். அந்த ராஜா கொஞ்சம் ஊன்னு சொல்லிட்டு அந்த ஆளை நசுக்கி போடுறதுக்குள்ள எல்லா கோபத்திலையும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த அளவு கொடுமையில நிக்கும் போது இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லல. ஆமென். அடுத்து 30ல இருந்து வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி கிட்டே வாருங்கள் என்றான். ஆமென். அதுல என்ன சொல்றாரு? எலியா சொல்றாரு, அவர் இங்கேயும் ஆண்டவர் இடத்துல கேட்டுட்டு சொல்லல, இங்கேயும் சொல்றாரு. ஆமென். ஸ்தோத்திரம். நீ ஒரு காளை எடுத்துக்க, பலி போடு. ஜனங்கள் எல்லாம் கூடி நிக்கிறாங்க, ஆகாவும் நிக்கிறாங்க, 450 தீர்க்கதரிசிகள் அவனுடைய பாதாள தீர்க்க எல்லாம் நிக்கிறாங்க. நிக்கும் போது இவர் தனி மனுஷனா நிக்கிறாரு. தனி மனுஷனா. ஸ்தோத்திரம். தனி மனுஷனா நிக்கிறாரு. பசி கொடுமை வேற. ஸ்தோத்திரம். பஞ்சம் சூறையாடி தேசம் எல்லாம் அழிந்து நிக்கும் போது இவர் மட்டும் கூல் அங்க வந்து நின்னுட்டு சொல்றாரு, ஸ்தோத்திரம், எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். அடுத்து சொல்றாரு, அல்லேலூயா, என்ன சொல்றாரு தெரியுமா?
ஆமென். நான் சொல்றது கேளுங்க. ஆமென். உங்களுக்கு ஒரு காளை எடுத்துக்கோங்க, நான் ஒரு காளை எடுக்கிறேன். ஸ்தோத்திரம். நீங்க பாகால் தீர்க்கதரிசிகள் பலி போடட்டும், அக்கினி போடக்கூடாது. அக்கினியினால பதில் தருகிற தேவனே ஜீவனுள்ள தேவன். இது சொன்னது யாரு? இவர். அல்லேலூயா. தேவன் மனுஷன் சொன்னார். அல்லேலூயா. இது எப்படி சொன்னார் தெரியுமா? விசுவாசத்துல சொன்னார். அல்லேலூயா. நம்ம இப்பதான் விசுவாசிகளா இருக்கிறோம். அவர் பழைய ஏற்பாடு காலத்துல நம்மளை விட எம்மேற்பட்ட அங்க நிக்கிறார் விசுவாசத்துல. அவரு அல்லேலூயா. அந்த சிச்சுவேஷன்ல அவருக்கு அந்த சிச்சுவேஷனை பார்க்கல, அவர் கூட இருக்கிற அவருக்குள்ள இருக்கிற தேவனை அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. அந்த இடத்துல சொல்றாரு, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், அக்கினியினால பதில் தருகிற தேவனே ஜீவனுள்ள தேவன். அதுல கிண்டல் வேற பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க? மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, ஆமென், கத்துறாங்க. அவர் சொல்றாரு, சில வேளை வாஷ்ரூம் போயிருப்பாரு. அல்லேலூயா. அதுல வேற கிண்டல் பாருங்களேன். அப்ப எந்த அளவு அந்த உறுதி ஆண்டவருக்குள்ள அவருக்கு இருந்ததுன்னு பாருங்களேன். அதை வாசிங்க, கீழே வாசிக்கும் போது தெரியும். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது இல்ல 21, 24 கீழே அதுல வரும்போது கீழே வாருங்க. 1 ராஜாக்கள் 18 அவர் கிண்டல் பண்றாரு பாருங்க. அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்கள் முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு ஆயத்தம் பண்ணுங்கள். 18ல மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதா ஆகும் என்றான். அல்லேலூயா. எந்த அளவு அவரு தனி நபரா இருந்துட்டு கிண்டல் பண்றாங்க பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். இந்த அளவு ஆண்டவர் மேல அவரு வைராக்கியமும் விசுவாசம் உறுதியாக வைத்திருந்தார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்குள்ள வந்தா இந்த மலையை பார்த்து பேருந்து கடலில் போய் விழுனா விழும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. மழை பெய்ய கூடாதுன்னா பெய்யாது. ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு தேவனுடைய தாசன் சொன்னாரு, ஆமென், அன்னைக்கே ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருந்தாரு, சொல்லிக்கிட்டே இருந்தாரு, எச்சரிக்கிட்டே இருந்தாரு. ஒரு கொரோனா வரும், ஒரு நோய் வரும், நோய் வரும், நோய் வரும்னு. ஆமென். அந்த நேரத்திலே சபை விழித்திருந்தால், அந்த நேரத்திலே சபை பலப்பட்டிருந்தா, ஆமென், சபைக்குள்ள இருக்கிற ஒருத்தருக்கும் கொரோனா வந்திருக்காரா? ஸ்தோத்திரம். அவர் சொல்றது உண்மை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வந்திருந்தாலும் இயேசுவின் நாமத்துல சுகம் அடைவதாக அடைந்திருக்கணும். ஸ்தோத்திரம். அந்த வல்லமை நம்ம கையில வச்சுக்கிட்டு, அல்லேலூயா, நம்ம மாஸ்கை போட்டு நடந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். எவ்வளவு கேவலமான பிறவிகள் இல்லையா நம்ம? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரை நம்ம வைத்துட்டு நம்ம மாஸ்கையும் போட்டுட்டு சானிடைசரை 10 தடவை தடவி பாக்கெட்லயே கொண்டு நடந்திருக்கிறோம். அது நடந்ததை சொல்லல. ஆமென். ஸ்தோத்திரம். அதுல இருந்து விடுதலை வாங்குறதுக்குள்ள வல்லமை நமக்குள்ள வச்சுட்டு, ஸ்தோத்திரம், அதுல இருந்து பலன் கொள்ள உள்ள வல்லமை நமக்குள்ள வச்சுட்டு, அநேகருக்கு ஊழியம் செய்கிற வல்லமை நமக்குள்ள வச்சுட்டு, அத தெரியாம சொல்லுவாங்க, யானைக்கு அது இந்த பலன் தெரியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தின் உறுதி நமக்குள்ள வச்சுட்டு கிரியை செய்யாம போன காலங்கள் 2018, 19, 20. அல்லேலூயா. ஆண்டவர் சபை எப்படி பார்க்கறாரு தெரியுமா? ஸ்தோத்திரம். பின்வாங்கி போகிறவருடைய லிஸ்ட்ல தான் நம்மள எல்லாம் பார்க்கறாங்க. அநேக ஊழியக்காரங்க எச்சரிக்காங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருடைய வாய்ஸ் கேட்டு, ஆமென், அன்னைக்கே ஆமென் நம்ம ஆண்டவருக்குள்ள பலப்பட்டு இருந்தால், ஸ்தோத்திரம், உலகமே இன்னைக்கு ஆதாயப்படுத்தி இருக்கலாம். ஒரு பெரிய ரிவைவல் உண்டாயிருந்திருக்கும். சபை உணரல. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, இந்த மனிதனை போல இவர் தனி நபரா இருந்தாரு. ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட கொடியதா இருந்தாலும் சரி, ஒரே மனிதனா இருந்து சமாளித்தாரு. ஸ்தோத்திரம். ஒரு சபையில எத்தனை பேர் இருக்கிறோம்? இத்தனை பேர் இருந்தா போதும், இந்த ரசல் கேமா போகும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல என்ன பண்றாரு? அவர் சொல்றாரு, ஆமென், கிண்டல் பண்றாரு. அடுத்து 30வது வசனத்துல, இனிமேல் சாயங்காலம் ஆயிட்டு, இன்னி சொல்றாங்க, இனி ஏன் பக்கத்துல எல்லாரும் இவர் பக்கத்துல போறாங்க. இவர் காலை எடுத்து பலி போட்டுட்டு அவர் சொல்றாரு பாருங்க, அதுல கீழே வாசிங்க. பிற்பாடு அவன் எல்லாவற்றையும் டைம் இல்ல, அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியா எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே அவர்தான் தேவன் என்றும் பாகால் கிடையாது என்றும். ஆமென். கீழே வாசிங்க. அடுத்து, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் உம்முடைய வார்த்தையினால நிக்கிறேன் என்றும், உம்முடைய வார்த்தையினால இவைகள் எல்லாம் செய்தேன் என்றும், இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று
விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி என்னை கேட்டறலும் என்றான். ஸ்தோத்திரம். அவருடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு? ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஹalleluya. என்ன ஆச்சு? அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க பலியையும் விறகுகளையும் கற்களையும் பட்சித்து என்னதான் வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. கற்களை எல்லாம் பட்சிச்சிருச்சான், சாப்பிட்டுருச்சான். கேணி வனத்துல இருந்து இறங்கி ஸ்தோத்திரம், கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி அக்கினி. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஜனங்கள் எல்லாம் பார்த்து என்ன சொன்னாங்களா? இதை கண்ட போது மோக விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஸ்தோத்திரம். கல் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அங்க இருந்து வந்தப்போ எலியா வந்துட்டான். கல் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. பின்னால கல்லை எப்படி வச்சிருந்திருப்பாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். என்னுடைய ஒரு நினைவுல நான் யோசிக்கிறேன். ராஜா வாழை நல்லா தீட்டி வச்சுட்டு தேடிக்கிட்டே இருந்தாரு 3 வருஷம். அதையும் ரெடியா வச்சிருந்திருப்பாரு அவரு. ஹalleluya. ஜனங்கள் எல்லாம் கோரி வேலையில அப்படி இருக்கிறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்தோத்திரம். இவர் கிண்டல் பண்ணி எப்படி ஆண்டவர் அந்த நாமத்தை மகிமைப்படுத்துறாரு பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹalleluya. ஹalleluya. விசுவாசின்னு சொல்றதை விட அதை நம்ம கிரியைகளில கொண்டு வருவோம். ஸ்தோத்திரம். அநேக வசனங்களை கேட்கிறத விட நம்ம கிரியைகளில் அதை அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஒரு காரியம் வரும்போது அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம், சோதித்து பார்ப்போம் கர்த்தரை. ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு செய்வாரா இல்லையான்னு அறிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அவர் நம்ம பட்சத்துல இருக்கிறாரா இல்லையான்னு தெரிந்து கொள்ளும். வசனத்தினால ஆண்டவர் தேற்றினாரு அதோட நின்று விடாமல் அது கிரியைகளில் என்ன கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வரணும் நம்ம. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த வாயின் அதிகாரத்துல ஜீவனும் மரணமும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஜீவன்ற வார்த்தையை கிறிஸ்துவை விசுவாசித்து நம்ம என்ன செய்யலாம்? நம்முடைய வாழ்க்கை இனிமேல் ஆமென். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க ஹalleluya? இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியம் வந்தாலும் ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்து அதை ஜெயம் கொள்ள முடியும் அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஸ்தோத்திரம். ஆமென். ஒருத்தவங்க வியாதிப்பட்டு இருந்தா அவங்களுக்காக நான் ஜெபிப்பேன், விடுதலை ஆகும்னு எப்படி நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். கடன் தொல்லை எனக்கு மாறி போகும்னு எப்படி நம்புறீங்களா இல்லையா? ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya. ஹalleluya. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். எலியா தான் சொன்னாரு. இந்த பிளான் எல்லாம் போட்டதும் எலியா தான். ஜஸ்ட் அவர் ஆண்டோட பேரை எடுத்துக்கிட்டார், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். ஒருத்தருக்காக ஜெபிக்கும் போது நம்ம யாருக்கு ஜெபிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சுகம் கொடுப்பார்ன்றத முழுமையா நம்பணும். ஸ்தோத்திரம். சந்தேகம் நமக்குள்ள வரக்கூடாது. ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல ஒரு மனிதன் சொல்றாரு, ஆண்டவரே சந்தேகம் நீங்கி போகும்படி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த வருடத்துல நம்ம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே நான் அதாவது கெட்டு போக பின்வாங்குறவனாய் இராமல், அவிசுவாசம் எனக்குள்ள வராம ஆமென் ஹalleluya நல்வழிப்பட நான் என்ன விரும்புகிறேன் ஆண்டவரே, விசுவாசத்துல வளர்ந்தோங்க விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம். பை ஃபெய்த், விசுவாசத்தினால. எலியா நம்ம போல பாடுள்ளவன் தான். அதான் சொல்றாங்க, நம்ம போல பாடுள்ளவனாய் இருந்தோம் வானத்தை அடைத்து போட்டாரு. ஸ்தோத்திரம். ஹalleluya. அடுத்து சொல்றாரு, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாவற்றையும் பிடிச்சு நறுக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, ஆமென், உன்னுடைய ரதத்தை பூட்டி ஓடிப்போ, இதோ மழை வருதுன்னு. பார்த்தா வெயில் அடிச்சு உஷ்ணமா இருக்கு. ஹalleluya. இந்த கதைகள் எல்லாம் அந்த சிச்சுவேஷன்ல நம்ம நின்று யோசிச்சு பார்த்தா தெரியும். ஹalleluya. அப்பேற்பட்ட ஜனங்களுடைய கூட்டம் பின்னால கல்லோட நிக்கிறாங்க. ஆன ராஜா ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே எரிஞ்சே கொண்டுருவாங்க. யார? எலியாவை. 3 வருஷம் உள்ள பசிய அன்னைக்கே தீர்த்துருவாங்க. ஸ்தோத்திரம். ஆனா அவரோ என்றால் எப்படி நிக்கிறாரு தெரியுமா? ஸ்தோத்திரம். தைரியமாய் கர்த்தருக்காக நிக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம். இதுதான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். ஹalleluya. அவர் ஒரு வார்த்தை சொன்னா கர்த்தர் கேட்பாரு அப்படின்றதான் விசுவாசம். அதை அப்ளை பண்ணி பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.